இந்த மாதிரி நறுக்கிக்கணும். நீட்டாக இந்த அளவுக்கு இப்படி நறுக்குனா நல்லாயிருக்கும். வெண்டைக்காய், கார்ன்ஃப்ளேக்ஸ் மாவு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் காரத்தூள், கடல மாவு 2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. இவ்வளோதான். நம்ம இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கடல மாவு, கார்ன்ஃப்ளேக்ஸ் மாவு இதெல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கணும். காரத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு இதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காவை போடணும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் தண்ணி இனி தெளிக்க தேவையில்லை, அதிலே இப்போ தண்ணி விட்டுடும். அதனால் சும்மா வெண்டைக்காவை அப்படியே போட்டு பெசரி எடுத்து வச்சிடணும். வெண்டைக்காய் போட்டுட்டு நீங்கள் கடல மாவு, காரத்தூள், கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டிங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி பிடிக்காது. ஒரு இடத்துல கார்ன்ஃப்ளேக்ஸ் மாவு ஜாஸ்தி இருக்கும், ஒரு இடத்துல காரத்தூள் ஜாஸ்தியாக ஒட்டிடும். அதனால் முதல்ல இது 3த்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரே மாதிரி ஈவனாக இதாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சோன்னா எல்லாம் ஈரம் அதில் இருக்க ஈரம் பூரா இழுத்துரும். மறுபடியும் இன்னொரு தடவை பரட்டி விடணும். இந்த அளவு பரட்டி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பெசரிடணும். 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன் எண்ணெய். கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அது 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ். பாருங்கள் எப்படி வந்துச்சு. அப்படியே எடுத்து வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து போட்டுற வேண்டியதுதான். பிரியாணி எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பிந்தி ஃப்ரை ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா முறுமுறுன்ட்டு நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன்.